வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியின் வேட்புமனு ரத்து. சற்று முன் பரபரப்பு. தமிழக தேர்தல் களம் என்றாலே சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதிலும் குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்யும் சமயங்களில் அரங்கேறும் அரசியல் நகர்வுகள் அடேங்கப்பா ரகமாக இருக்கும். அந்த வகையில் இப்போது தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் பார்வையும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கோட்டையான கரூர் மாவட்டம் பக்கம் திரும்பியிருக்கு. இதை பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேர்தல் நெருங்கி வருது. நேரம் ரொம்பவே குறைவாக இருக்குது. தலைவர்கள் உச்சகட்ட பிரச்சாரத்தில் இருக்காங்க. களமிறங்கும் வேட்பாளர்களும் படுபிசி ஆகிட்டாங்க. இதில் சிலர் மன வருத்தத்திலும், சிலர் அதிருப்தியிலும், சிலர் மகிழ்ச்சியிலும் களமிறங்குறாங்க. அந்த வகையில் கரூர் மாவட்டத்தை நீண்ட காலமாக தன் கைப்பிடியில் வைத்திருந்தவர் செந்தில் பாலாஜி. கொங்கு மண்டல திமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கும் அவர் இந்த முறை கரூரில் போட்டியிடாமல் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் கோவைக்கு சென்றாலும் கரூரில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் அவரது ஆலோசனையின் பெயரிலே நடப்பதா அறிவாலய வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுறாங்க. தேர்தலுக்கு பிறகு கோவையில் வெற்றி பெற்றுவிட்டால் அங்குள்ள அரசியலைத்தான் அதிகம் கவனிக்க வேண்டியிருக்கும். அதே சமயம் கரூரில் தனக்கு பதிலாக தனது ஆதரவாளர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றாலும் அவர் எப்போதும் தன்னுடைய கைப்பிடிக்குள் இருப்பாரா, அல்லது அவருக்கென்று ஒரு தனி அரசியலை உருவாக்கி கொண்டால் என்ன செய்வது என்ற பல்வேறு ஆலோசனைகளை செந்தில் பாலாஜியிடம் தொடர்ந்து இருந்து வந்திருக்கு. இந்த சூழலில் தான் கரூர் தொகுதிக்கு திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளர் தியாகராஜன் அறிவிக்கப்பட்டார். ஆனால் தியாகராஜன் வேட்புமனு தாக்கல் செய்தபோது தான் அந்த அதிரடி திருப்பம் நிகழ்ந்தது. பொதுவாக திமுகவினர் வேட்புமனுவை பூர்த்தி செய்வதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன தவறும் நடந்து மனு நிராகரிக்கப்படக்கூடாது என்பதில் கரூர் திமுகவினர் மிக கவனமாக இருப்பாங்க. அதிலும் குறிப்பாக மனுக்களை பூர்த்தி செய்வதில் கரைகண்ட திமுக வழக்கறிஞர்கள் இருக்கும்போது பிழைகளுக்கு இடமே இருக்காது. ஆனாலும் கரூர் வேட்பாளர் தியாகராஜன் தாக்கல் செய்த மனுவில் மிக முக்கியமாக பிரமாண பத்திரம் இணைக்கப்படவில்லை என்ற தகவல் கசிஞ்சிருக்கு. இது கவனக்குறைவால் நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்ற குழப்பம் கரூர் திமுகவினரிடையே பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் எவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியில் இத்தனை வழக்கறிஞர்கள் முன்னிலையில் இத்தகைய அலட்சியம் நடக்க வாய்ப்பில்லை என்றே உடன்பிறப்புகள் பேசிக்கொள்கிறாங்க. தியாகராஜனுக்கு மாற்று வேட்பாளர் யார் என்று தேடிய போதுதான் இந்த சீக்கிரட்டுக்கு விடை கிடைச்சிருக்கு. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் தான் கரூரில் மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இதில் ஹைலைட் என்னவென்றால் அசோக்கின் மனுவில் அனைத்து ஆவணங்களும் பக்காவாக இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது தியாகராஜவின் மனு நிராகரிக்கப்பட்டதுனால கடைசி நேரத்தில் அசோக் அதிகாரப்பூர்வ வேட்பாளராகவும் வாய்ப்பு உருவாகியிருக்கான். இது தற்செயலானதல்ல, திட்டமிட்ட அரசியல் வியூகம் என்பது தற்போதைய களத்தில் உலாவும் ஹாட் டாபிக் ஆகும்.